Good morning children. Now we are going to learn English subject. Last class we saw come let us play lesson. In that we wrote dictation words. Now present tense, present tense, past tense, PAST past, TENSE, present tense, past tense. First one, present tense na இப்போ நடக்கிறது present tense. past tense na நடந்து முடிஞ்சது. நேற்று சொல்கிறோம்ல, நேற்று நடந்தது சொல்கிறோம்ல, நேற்று நான் அங்கே போனேன், நேற்று நான் பார்க்குக்கு போனேன் அப்படி சொல்கிறாங்களே, அது வந்து past tense. yesterday I went to park, அது வந்து past tense. today we are going na அது present tense. we are going to the park, அது வந்து present tense. okay, next come, 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 this is present tense. come na va. came, CAME, came na ஏற்கனவே வந்துட்டது, அது வந்து past tense. நடந்து முடிஞ்சிடுச்சு, நடந்து முடிந்தது வந்து past tense. next ஈட்னா இப்போ சாப்பிட்றது. ஏட்னா மார்னிங் நம்ம சாப்பிட்டோம்ல, அதை நம்ம என்ன சொல்லுவோம்? மார்னிங் ஐ ஏட் இட்லி, மார்னிங் ஐ ஏட் தோசை அப்படி சொல்லல. வாட் யூ ஏட் மார்னிங் அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்வ? மார்னிங் ஐ ஏட் இட்லி வித் சட்னி, அதர்வைஸ் பூரி வித் சனா, அதர்வைஸ் பொங்கல். லைக் தட் யூ சே நோ, தட் இஸ் பாஸ்ட் டென்ஸ். ஏட் பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் go மீன்ஸ் இப்போ போகிறது. வெண்ட்னா ஆல்ரெடி போயாச்சு. yesterday I went மீன்ஸ் வாட்? போனது. go, today we are goingனா இப்போ நம்ம போகிறது. டுடே இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கிறது தான் ப்ரெசன்ட் டென்ஸ். முடிஞ்சு போனது வந்து பாஸ்ட் டென்ஸ். டுடே we are going to market, today we are going to ஆண்டிஸ் ஹவுஸ், அங்கிள்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. டுடே நம்ம போகிறது வந்து கோயிங். yesterday we went to our grandma house அப்படின்னு சொல்கிறோம்ல. yesterday மீன்ஸ் அது நேற்று முடிஞ்சது, அதுக்கு என்ன சொல்லுவோம்? வெண்ட்னா என்னது? போய் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன், சிட்டுனா என்னது? இல்லை பெரியல உட்காரது. சாட்னா நேற்று உட்காந்தது. ஐ sat in the park yesterday. we went to the park, we sat there and played many games. like that we say no, that is past tense. sit means இன்னைக்கு இப்போ நடக்கிறது வந்து sit. next fifth one, ட்ரிங்க்னா என்னது? குடிக்கிறது. நெக்ஸ்ட் ட்ரிங்க்குக்கு பாஸ்ட் டென்ஸ் என்னது? ட்ராங்க்னா குடிச்சு முடிச்சது. ஓகே, குடிச்சு முடிச்சது வந்து ட்ராங்க். yesterday I drank the apple juice அப்படின்னு சொல்கிறது. today we are going to drink the next what juice? pomegranate juice, papaya juice. today we are going to drink papaya juice, that is drink. today we are drinking papaya juice, pomegranate juice, that is ப்ரெசண்ட்டில் நடக்கிறது சொல்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். நடந்து முடிஞ்சது சொல்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ். கம் வாட் ஸ்பெல்லிங்? COME, கம். கேம், CAME, கேம். திஸ் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். நடக்க போகிறது, நடந்துட்டு இருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் ஏற்கனவே நடந்து முடிஞ்சது தான் வந்து என்னது? பாஸ்ட் டென்ஸ். ஆல்ரெடி முடிஞ்சது வந்து பாஸ்ட் டென்ஸ். இப்போ ப்ரெசண்ட்டில் நடக்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஈட் மீன்ஸ் சாப்பிட்றது. ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டது வந்து தான் இது ஏட். கோனா போகிறது. வெண்ட்னா நேற்று போனது சொல்கிறோம்ல, தட் இஸ் வெண்ட். சிட்டுனா உட்கார்றது. சாட், மார்னிங் நீ எங்கேயாச்சும் உட்காந்துருப்ப, அதை சொல்லும்போது அது என்னது? சாட். ட்ரிங்க்னா இப்போ நீ ஷால் ஐ ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நான் தண்ணி குடிக்கவா கேட்குறேன். நெக்ஸ்ட் ட்ராங்க்னா அது முடிஞ்சது. மார்னிங் ஐ ட்ராங்க் மில்க் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து முடிஞ்சது. இதை சொல்கிறது தான் பாஸ்ட் டென்ஸ். புரியுதா? ஹவ் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? நடக்கிறது சொல்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், முடிஞ்சது வந்து பாஸ்ட் டென்ஸ். கம், கேம்.
come, C-O-M-E, come. Came spelling what? C-A-M-E, came. Next, eat, E-A-T, eat. For that past tense what? Ate, A-T-E, ate. Present tense go, G-O, go. Past tense went, W-E-N-T, went. Present tense sit, S-I-T, sit. Past tense S-A-T, sat. Drink, D-R-I-N-K, drink. Past tense drank, D-R-A-N-K, drank. Have you understand children this one? Present tense, past tense. Present tense means now what is going, that is present. Past yesterday already finished, that is past tense. Okay, present tense means now what is going, that is present tense. Past tense means already finished that things, that is past tense. Okay, தமிழில் சொன்னோன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது தான் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ என்ன நடக்குதோ அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். நடந்து முடிஞ்சது வந்து என்னது? பாஸ்ட் டென்ஸ். ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? ஸோ டேக் யுவர் ரஃப் நோட், ரைட் லைக் திஸ். கம், கேம். Present tense come, past tense came. Present tense eat, past tense ate. Present tense go, went. Past tense went. Sit, sat. Drink, drank. Okay children, take your rough note and write neatly and read again and again. Then only you can remember children. Next we are going to see singular, plural. Already Miss told singular means what, plural means what. Have you remember children that thing? Have you all remember or not? Singular, plural. Singular means one thing, plural means many things. In the previous class itself I told children that singular and plural. Now singular means one thing, single. Plural means two or more things, that is plural. Now you should say the answer. I am writing only the question. You should say the answer. Say marble. Marble means what? Koli solrilla, that is marble. This is singular. For plural what we do? How we write for plural? Marbles, M-A-R-B-L-E-S. Yes. We write yes. Marble, marbles. Dog. Dog means only one. Here playing cricket many dogs, no? So dogs, D-O-G-S, dogs. Next one, frog. How many frog are playing hopscotch? 2 frogs. So here we should write plural, frogs. Frogs. Next, fourth one. Fourth one what? Ball. For plural, balls. Okay children. Fifth one. Kite. Kite means what? Katadi. Here plural, kites. Only you should add yes for plurals. Okay, singular means one, plural means many. Singular, plural. This and all we studied in the last previous classes. What is singular, what is plural. I already explained that one. Okay, now you remember that. Singular, plural. Singular means only one, marble, only one marble. 2 or more means that is marbles. You should add yes here. You should add yes here. So marbles. Marbles means 2 or more. Either 3, 4 or 5. 2 or more things, that is plural. Okay. Dog. Only one dog. So the dogs are playing cricket. Cricket playing. The dog are playing cricket. Now how many dogs? Many dogs are playing cricket. So dogs. So that is plural form. Plural. D-O-G-S. We should add yes here. Dogs. Frog. Only one means frog. Frogs. F-R-O-G-S. Here we should add yes for plural. Frogs. Ball. Only one means ball. 2 or more means balls.
Here also we should add yes. Kite. Kite means katadi. Kite means only one means kite. Many means kites. K-I-T-E-S. Kites. This is easy only, children. We should add only yes. See the spelling here and write as it is. You write and you should add yes. So singular means one, plural means two or more. Okay, have you understand, children? Take your note and write this also. First you wrote dictation words, next present tense, past tense, next singular, plural. You should write all these things in your note, children. Keep it safe, children. Then only you read. Next. Next. Here, have you all having the book, children? See here. See, here is the picture. See, page number, what page number? 102, 102, page number 102. In that, you see this picture. Here, see, listen to the teacher and tick the correct picture. Here you see and tick the correct picture. See here, what they are doing? They are playing hopscotch. Hopscotch mini. See here, hopscotch. Here one girl is swinging. Here, see here, children. See here, one girl is flying a kite. One girl is flying a kite. Here, building sand castle. Have you all able to see, children? See this picture. Here, see, circle the right word. Here see, bat, swing. Here a girl is swinging. So you should circle the correct word, swing. Here, marbles, ball. What is this picture? Marbles. So you should circle the picture, circle the word marbles. Here, kite, ball. What is this? Ball. So circle ball. Here, kite, swing, kite. So circle kite. Here what? Sand castle, bat, sand castle. Sand castle. Here bat, ball, bat. So you should circle these things. Okay. See, children, circle the correct word. Circle the right word. Circle the right word. Here, see. What is this? Swing or bat? Next one. Marbles, marbles, ball. You should draw, children. Draw and write. Next, third one. Ball or kite. Next, fourth one. Kite, swing. Next, fifth one. Bat or ball. Next, sixth one.
sand castle or bat. See your children, they are given the picture. Now you should circle the correct one. First one is, what is this picture? Swing. So SWING. So you should circle the word swing. Next, this is marbles. Picture is marbles. Here is marble. MARBLES. So you should circle the marble word. Next, what is this picture, children? Ball. BALL, ball. So you should circle here, ball. Next, what is this one? Kite. KITE. Here should circle the word kite. Here bat, ball. Which one is correct? Bat. Here sand castle, bat. This is sand castle. So should circle here. Have you understand, children? Now they are given the picture. You should circle the correct name. This is swing. SWING, swing. This marbles. MARBLES, marbles. This ball. BALL, ball. It is kite. KITE, kite. Next one is bat. BAT, bat. Next is sand castle. SANDCASTLE, sand castle. Have you understood? Then draw neatly. Then write neatly and circle the correct name for that picture. Correct name for that picture you should circle. This is bat. This is a swing or bat? Swing. So you should circle the word swing. So you should circle the spelling SWING. That is swing. You should circle the correct one. This is marble or ball? This is marble. So you should circle marble. Ball or kite? This is ball. This is kite or swing? Kite. That is bat or ball? Bat. Sand castle or bat? This is sand castle. Now have you understand, children? Take your note and draw neatly and write this also and circle the correct name of the picture. Okay, have you understand, children? Now next.